அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வாஷிங்டனில் திருமணம். ஆர் ஸ்ட்ரீட் முழுதும் பந்தல் போட்டு முடிந்ததும் ஜோடனைகளில் வல்லவர்களான தஞ்சாவூர் நெட்டி வேலைக்காரர்கள் வாழைத்தார், தென்னங்குருத்து, மாவிலை கொத்து, பாக்குச்சரம், சாமந்தி மாலை, காகிதப்பூ, ஜிகினா தகடு, சல்லா துணி இவ்வளவையும் கொண்டு கம்பக்கால்களையும் கூரை முகட்டையும் அலங்கரித்து முடித்தனர். பாட்டிமார்கள் அந்த தெருவெங்கும் பெருக்கி மெழுகி மாக்கோலம் போட்டு வைத்தார்கள். இந்த ஊர் காக்கா கோலமாவை கொத்தி தின்னமாட்டேன் என்கிறதே என்று வருத்தப்பட்டாள் அத்தை. இதென்ன பிரமாதம், காட்டன் சார் கிட்ட சொன்னா ஒரு நொடியில நம்ம ஊர் காக்காய்களை கொண்டு வந்து பறக்க விடமாட்டாரா என்றார் அம்மாஞ்சி. நம்ம ஊர் காக்காய்க வந்தாலும் தேவலதான். குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுற போது வேடிக்கை காட்ட ஒரு காக்கா கூட வரமாட்டேன் என்கிறது என்றாள் பாட்டி. தோட்டத்துல விழப்போகிற பந்து இலைகளையாவது இந்த காக்காய்கள் சாப்பிட்றதோ இல்லையோ என்று கவலைப்பட்டார் சாஸ்திரிகள். அதற்குத்தான் நரிக்குறவர்கள் வரப்போகிறார்களே என்றார் அம்மாஞ்சி. ஷ், அவர்களை பற்றி கேவலமாக பேசாதேயோ. ராக்ஃபெல்லர் மாமியிடம் அவர்களெல்லாம் பெரிய மகாராஜாக்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறேன் நான் என்றான் பஞ்சு. ஆமா, அவர்களை பற்றி எதற்காக அப்படி ஒரேடியா கப்சா அளந்து விட்டீர் என்று கேட்டார் அம்மாஞ்சி. அவர்கள் எச்சில் இலை சாப்பிடுகிறவர்கள் என்றால் நம் நாட்டுக்குத்தானே கேவலம். அதற்காகத்தான் அப்படி கௌரவமாக சொல்லி வைத்தேன். அவர்கள் இங்க வந்து தங்கள் சுயரூபத்தை காட்டிவிட்டால் கவலைப்படாதேயும், அதெல்லாம் முன்னேற்பாடாக பாப்ஜியிடம் சொல்லி வைத்திருக்கிறேன். நரிக்குறவர்கள் இங்கே எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று அவன் அவர்களுக்கு பாடம் சொல்லி அனுப்புவான். 1000 பேரையும் இங்க வேளா வேளைக்கு தனி பந்தியில் உட்கார வைத்து சாப்பாடு போட போகிறேன். ராக்ஃபெல்லர் செலவழிக்கச்ச நமக்கென்ன கவலை என்றான் பஞ்சு. காட்டன் சாரா கொக்க அண்ணானா தெரியாமலா ராக்ஃபெல்லர் மாமி எதுக்கெடுத்தாலும் பஞ்ச் பஞ்ச்னு தொலைச்செடுக்கிறா என்றார் சாஸ்திரிகள். சாஸ்திரிகளே, பாட்டிகளெல்லாம் பருப்பு தேங்காய் செய்து முடித்து விட்டார்களா? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பஞ்சு கேட்டான். இந்த தெருவில் உள்ள வாசற்படிகளுக்கெல்லாம் மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை அவர்களுக்கு சர்க்காராமா பார்க்க வேண்டுமாம். தேனாம்பேட்டையில சர்க்காராமா காட்டிய போது கியூ வரிசையில் நின்று பார்க்க முடியவில்லையாம் என்றார் சாஸ்திரிகள். இங்க போய் பார்க்கட்டுமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமா? திரும்பி வரத்துக்கு கார் அனுப்ப வேண்டுமா? 1000 பேருக்கும் கார் வேணுமாமா? பேஷ், வேற வேலை இல்லை இந்த பாட்டிகளுக்கு. சர்க்காராமாவும் வேணாம், ஒன்னும் வேணாம். கிருஷ்ணா ராமா என்று வீட்டோட இருக்க சொல்லும் என்றான் பஞ்சு. வைதிகாள், சமையல்காரர்கள், நாகஸ்வரக்காரர்கள், கிளாரினட் கோஷ்டியினர் இவ்வளவு பேரும் 2 மணிக்கெல்லாம் வந்து விடுவார்கள். பூக்கூட, வெற்றலை கூட, வடுமாங்கா, வாழைத்தார் இதெல்லாம் திருச்சியிலேந்து தனி பிளேன்ல வருகின்றன. வெற்றிலை, சீவல், கரிகா, புஷ்பமாலை இந்த 4க்கு மட்டும் இனிமே தினமும் திருச்சியிலேந்து ஸ்பெஷலா ஒரு பிளேன் விட சொல்லியிருக்கேன் என்று கூறிக்கொண்டே வேகமாக நடந்தான் பஞ்சு. காட்டன் சார், நாளைக்கு பூவண்டி வருகிற போது கொஞ்சம் என்று இழுத்தார் அம்மாஞ்சி. பஞ்சு தன்னுடைய ஆள்காட்டி விரலை கட்டை விரல் மீது வைத்து தட்சிணாமூர்த்தி சுவாமி மாதிரி அபிநயம் பிடித்தபடியே, பொடிதானே ஐயா, அது ஏற்கனவே வந்தாச்சு. பாப்ஜி அனுப்பியிருக்கான். அவனும் பொடி போடுறவனாச்சே. பொடி போடுகிறவர்களின் கஷ்டம் அவனுக்கு தெரியாதா என்றான். ஆமா, நாகஸ்வரம் எந்த ஊர் செட்டு என்று கேட்டார் சாஸ்திரிகள். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன், ஷேக் சின்ன மௌலானா சாஹேப் இவ்விரண்டு செட் வருகின்றன. தவிர அறந்தாங்கியிலிருந்து உள்ளூர் நாகஸ்வரக்காரர்களும் வருகிறார்கள். அவர்கள்தான் நலங்கு, ஊஞ்சலுக்கெல்லாம் வாசிப்பார்கள் என்றான் பஞ்சு. பேஷ் பேஷ், பேண்ட் வாத்தியம்? ஏ ஐயா ராதாகிருஷ்ணன் என்றான் பஞ்சு. அதுவும் அபாரமாகத்தான் இருக்கும். அடாடா, இந்த வாஷிங்டன் வீதியில ராத்திரி 11 மணிக்கு அவ சக்கனி ராஜ வாசித்து கொண்டு பவனி போறப்ப தேவலோகமா இருக்குமே என்றார் சாஸ்திரிகள். அது சரி, ரிசப்ஷனுக்கு யார் கச்சேரி என்று கேட்டார் அம்மாஞ்சி. அரியக்குடி, லால்குடி, பாலக்காடு என்றான் பஞ்சு. பலே பலே, டாப் கிளாஸ் கச்சேரின்னு சொல்லுங்க. ஒரு டான்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் என்றார் சாஸ்திரிகள். இந்த சமயம் கையிலே ஜல்லிக்கரண்டியுடன் அங்கே வந்து நின்ற கும்பகோணம் வைத்தா, பஞ்சு சார், இன்று சாயந்தரம் என்ன டிஃபன் போடலாம் என்று கேட்டார். ராக்ஃபெல்லர் மாமி வெளியே போயிருக்கிறார். அவர் வந்து விடட்டும், அப்புறம் முடிவு செய்யலாம் என்றான் பஞ்சு. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த சீமாட்டி காரிலிருந்து இறங்கி வந்தாள். வரும்போதே, பஞ்ச், ப்ரொசஷனுக்கு ரூட் பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஊர்வலத்தை டெலிவிஷன் செய்யறதுக்கும் ஏற்பாடு செய்துட்டேன்.
ஜான் வாசத்துக்கு காரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆமாம், மாப்பிள்ளை ஈவினிங் எத்தனை மணிக்கு வருகிறார்? ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போக வேண்டாமா? 5 மணிக்கு வருகிறார். அதுக்கு முன்னால நாகஸ்வரக்காரர்கள், பேண்ட் வாத்தியக்காரர்கள் எல்லாரும் வராங்க. முதல்ல நான் போய் அவர்களை அழைச்சிட்டு வந்துடுறேன். வெரி குட். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. சிக்காகோவிலேருந்து நாளைக்கு என் ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்களையெல்லாம் ஹோட்டல்ல தான் இறக்கணும். இன்னும் ரொம்ப பேர் வரப்போறதா லெட்டரும் தந்தியும் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தா மேரேஜ் டே அன்று வாஷிங்டன்ல ஒரு ஹோட்டல்ல கூட இடம் கிடைக்காது போல இருக்குது. எதுக்கும் இப்பவே போய் ஸ்டேட்லர் ஹில்டன், ஷெரட்டன் பார்க் ஹோட்டல், மேஃப்ளவர் இந்த 3 ஹோட்டல்கள்லயும் ரூம்ஸ் ரிசர்வ் செய்துட்டு வந்துடுறேன். ஆமா, கையில ஏதோ வெப்பன் வச்சுக்கிட்டு நிற்கிறாரே, இவர் யார் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். இவர்தான் ஹெட் குக் வைதா. அது வெப்பன் இல்ல, காரா பூந்தி தேய்க்கிற ஜாரணி என்றான் பஞ்சு. இவர் இதுக்கு முன்னால எங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார்? தாமஸ் குக்கன்சன்ல இருந்தார். ஓ, வெரி குட். இன்றைக்கு என்ன டிஃபன் போட சொல்லி இருக்க? வீட் அல்வாவும் கார சோமாசும் போட சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்றான் பஞ்சு. வீட் அல்வா எதுக்கு? ரைஸ் அல்வாவே போட சொல்லு. சவுத் இந்தியாவில் ரைஸ் தானே முக்கியம் என்றார் மிஸ்ஸஸ் ராக். ரைஸ் அல்வா போடலாம், ஆனா அது டெய்லி சாப்பிட்டு அலுத்து போச்சு. அதனால ஒரு சேஞ்சுக்கு வீட் அல்வா இருக்கட்டுமே என்று பார்த்தேன். அதுவும் சரிதான், வீட் அல்வாவே போடட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ஒரு நிமிஷம் கார்டன் பக்கம் வரீங்களா என்று கூப்பிட்டான் பஞ்சு. வாய் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். காடி அடுப்பு வெட்டணுமா? எந்த இடம்னு சொல்லிட்டா அந்த வேலையை முடிச்சுடலாம் என்றான் பஞ்சு. ஓப்பன் ஏரியாலையா அடுப்பு வெட்ட போறீங்க? கண்டபடி புகை வருமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக். புகை போக்கி கட்டிவிட்டா போச்சு என்று கூறினான் பஞ்சு. நோ, வாஷிங்டன்ல புகைப்போக்கி கட்டக்கூடாது. ஃபேக்டரி மாதிரி ஆயிடும். இது கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதனால இந்த சிட்டில உயரமான கட்டடமோ ஃபேக்டரியோ சிம்னியோ கட்டக்கூடாதுன்னு ஆர்டர். சரி மேடம், சிம்னி இல்லாமலேயே கட்டிவிட சொல்றேன். அந்த மூலையில கலாய் பூசுறவங்க அடுப்பு போட்டுக்குவாங்க. அது யார் கலாய் பூசுறவங்க என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். பாத்திரங்களுக்கெல்லாம் கலாய் பூசலேன்னா ரசம் மோரெல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். கலாய் பூசறதுன்னா அது எப்படி? ஈயம் பூசறது மேடம். ஈயம் எதுக்கு? சில்வர் பூசட்டுமே. சில்வர் பூசலாம், சம்மந்திகளுக்கு ஈயந்தான் பிடிக்கும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் வீணா மனஸ்தாபத்துல முடியும். வேண்டாம் வேண்டாம், சம்மந்திங்க இஷ்டப்படியே செஞ்சிடு. அவங்களுக்கு எதுக்கு குறை? பஞ்ச், சம்மந்தி சண்டை வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது எப்ப வரும்? எனக்கு சம்மந்தி சண்டை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு பஞ்ச் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். அது எப்ப வேணாலும் வரும் மேடம். பெண் வீட்டாருக்கும் பிள்ளை வீட்டாருக்கும் தகராறு வந்து பெரிய சண்டையில முடிஞ்சிடும். அதனால கல்யாணமே கூட நின்னு போயிடுறதும் உண்டு. சவுத் இந்தியாவில் இது ரொம்ப காமன். எதுக்கு சண்டை போடுவாங்க? அது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு சண்டை வரும். அது எப்படி வரும், எதுக்காக வரும், எந்த மாதிரி வரும், எப்படி முடியும் என்று யாராலும் சொல்லவே முடியாது. இந்த கல்யாணத்துல கூட வருமா? ஓ, எந்த கல்யாணத்துலயும் வரும். பஞ்ச், சண்டை வரச்ச நான் ஒருவேளை தூங்கிட்டு இருந்தா கூட என்னை எழுப்பி விடு, மறந்துடாத. சண்டைய நான் பார்க்காம மிஸ் பண்ணி விடக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் செய்து சம்மந்தி சண்டை பார்க்கலேனா என்ன பிரயோஜனம்? ஏன் பஞ்ச், ஒருவேளை சண்டையே வராம போயிட்டா என்று கவலைப்பட்டாள் மிஸ்ஸஸ் ராக். கவலைப்படாதீங்க மேடம், கட்டாயம் வரும். ஆமா, கல்யாண பெண்ணும் அவங்க கோஷ்டியும் எத்தனை மணிக்கு வராங்க? நைட்டு 11 மணிக்கு வராங்க. வசண்டாவும் அவள் ஹஸ்பண்டும் கூட ராத்திரி பிளேன்ல தான் வராங்க. நாளைக்கு சுமங்கலி பிரார்த்தனையாச்சே. அவங்கள யார் ரிசீவ் பண்ண போறீங்க? நான், லல்லி, ஐயாசாமி, மிஸ்ஸஸ் மூர்த்தி, கேத்தரின், லோரிட்டா எல்லாரும் போய் அழைச்சிக்கிட்டு வந்துடுவோம். நானும் வரணுமா ஏர்போர்ட்டுக்கு? வேண்டாம், ஏற்கனவே நீங்க அலைஞ்சு ரொம்ப டயர்டா போயிருக்கீங்க. இந்த 1 மாசத்துல உங்க உடம்பே துரும்பா அழைச்சு போச்சு மேடம் என்றான் பஞ்சு. பட்டுப்புடவை, சரிக வேஷ்டி எல்லாம் வந்தாச்சா? 2000 சாரீஸும் 3000 வேஷ்டீஸும் மார்னிங்கே வந்தாச்சு. காஷ்மீர், பனாரஸ் வெரைட்டி மட்டும் நாளைக்கு வருது. உங்களுக்கு மட்டும் மேடம் ஸ்பெஷல் தறி போட சொல்லி ஒரு புடவை வரவழைச்சிருக்கேன். குவீன் எலிசபெத் இந்தியாவுக்கு போனப்ப கொடுத்தாங்களே அந்த மாதிரி சாரி என்றான் பஞ்சு. வெரி குட். எங்கே புடவைகளை கொண்டு வர சொல்லி பார்க்கலாம் என்று கூறி நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் மிஸ்ஸஸ் ராக். பஞ்சு ஒவ்வொரு புடவையாக எடுத்து காண்பித்தான். பியூட்டிஃபுல் பார்டர்ஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். எல்லாம் 18 முழம் மேடம். முழம் போட்டு பார்க்குறீங்களா? 18 முழம்னா எத்தனை யார்ட்? 9 கஜம். 9 யார்ட்னா ரொம்ப தூரம் நடந்து போய் முழம் போட வேண்டியிருக்குமே.
காலையிலேந்து அலைஞ்சு அலைஞ்சு என் காலெல்லாம் வலிக்குது பஞ்ச். அதனால இப்ப என்னால 9 கஜ தூரம் நடக்க முடியாது என்று கூறிவிட்டாள் மிஸ்ஸஸ் ராக். நீங்க நடக்க வேணாம் மேடம், நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே முழம் போடுங்க. மிஸ்ஸஸ் மூர்த்தி அந்த பக்கம் பிடிச்சுக்குவாங்க. நீங்க முழம் போட போட அவங்க உங்ககிட்ட நடந்து வருவாங்க என்றான் பஞ்சு. வெரி குட் ஐடியா பஞ்ச். உனக்கு எப்படித்தான் தோணுதோ இந்த ஐடியாவெல்லாம் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். பின்னர் மிஸ்ஸஸ் மூர்த்தி புடவையை பிடித்துக்கொள்ள ராக்ஃபெல்லர் மாமி உட்கார்ந்தபடியே முழம் போட்டு பார்த்துவிட்டு, ரொம்ப கரெக்டா இருக்குது. கேத்தரின், லோரிட்டா, லோச்சனா எல்லோருக்கும் இதே மாதிரி புடவைங்களுக்கு ஆர்டர் பண்ணிருக்கியா என்று கேட்டாள். ஓ, காஞ்சிபுரத்தையே ஏற்றி அனுப்ப சொல்லியிருக்கேன். எந்த ரகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் என்றான் பஞ்சு. டைம் ஆச்சு. 5 மணிக்கு எல்லாரும் ஏர்போர்ட் போகணும். மாப்பிள்ள வரார். நீங்க எல்லாரும் ரெடியா இருங்கோ, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு காரில் ஏறிச் சென்றாள் மிஸ்ஸஸ் ராக். பெண்டுகள் அவசர அவசரமாக அலங்காரத்தில் ஈடுபடலானார்கள். ஆச்சா போச்சா என்று குறுக்கும் நெடுக்கும் பறந்து கொண்டிருந்த பஞ்சு, இந்த லேடிஸே இப்படித்தான், வெளியே புறப்படணும்னா சட்டென்று புறப்பட முடியாது உங்களால் என்று விரட்டினான். எல்லாரும் தலை பின்னி கொண்டாகிவிட்டது. பூ வந்ததும் புறப்பட வேண்டியதுதான் என்றாள் அத்தை. பூவண்டி வந்து 1/2 மணி ஆச்சு. தஞ்சாவூர் கதம்பம், மல்லி, முல்லை, ரோஜா, கனகாம்பரம், தாழம்பூ எல்லாம் வந்திருக்கின்றன. வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 கூட புஷ்பங்களை சம்மந்தி வீட்டுக்கு அனுப்ப வேணும். எல்லாவற்றையும் தீர்த்து விடாதீர்கள் என்றான் பஞ்சு. டாஞ்சூர் ஃப்ளவர் பஞ்சை கண்டதும் லோரிட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அதை ஆசையோடு எடுத்து தன் தலையில் சுற்றி கொண்டு, இன்றைக்கு நைட் வசண்டா வரப்போகிறாள். கமர்கட் கொண்டு வருவாள். ஏம்பாடு ஜாலி என்று மகிழ்ச்சி பொங்க துள்ளினாள் அவள். டைம் 3:40. அம்மாஞ்சி எங்க? நேரமாச்சே. வைதிகாளை ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு புறப்பட வேண்டாமா என்றான் பஞ்சு. அம்மாஞ்சியும் சாஸ்திரியும் தோட்டத்துல சூளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஐயாசாமி. சூளையா? எதுக்கு என்று கேட்டான் பஞ்சு. விபூதி சூளை. 4 நாளாக சாண உருண்டைகளை உருட்டி உருட்டி காய வைத்து கொண்டிருக்கிறாரே, அதையெல்லாம் ஓரிடத்துல கும்பலாக வைத்து பஸ்மம் பண்ணி கொண்டிருக்கிறார். 1000 வேதிகாளுக்கும் விபூதி சப்பளை செய்யணுமா, அதுக்காகத்தான் என்றார் ஐயாசாமி. அவரை கூப்பிடுங்க, இப்பதானா நேரம் கிடைச்சது அதுக்கு என்று அதட்டல் போட்டான் பஞ்சு. பஞ்சு, மெட்ராஸ்லேருந்து கால் வந்திருக்கு. பாப்ஜி கூப்பிடுகிறாராம் என்றார் ஐயாசாமி. பஞ்சு டெலிஃபோனை எடுத்து பேசினான். ஹலோ, பாப்ஜி பேசுறேன். என்ன பாப்ஜி? சாஸ்திரிகள், நாகஸ்வரக்காரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சா? ஓ, இப்பதான் வந்தாங்க. 5 மணிக்கு மாப்பிள்ளை வருகிறார். நாளைக்கு பூவண்டி வரச்ச வெற்றிலையும் பாக்கும் கொஞ்சம் அதிகமாகவே அனுப்பிவை. நீ 28ஆம் தேதி புறப்பட்டு வருகிறாயா? ராக்ஃபெல்லர் மாமி உன்னிடம் ஸ்பெஷலா சொல்ல சொன்னா. பார்க்கலாம். 21ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த 2 நாளும் மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா, டெல்லி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த 7 இடத்துலேருந்தும் ஸ்பெஷல் விமானங்கள் விடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இங்க ஏகப்பட்ட பேர் வாஷிங்டன் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ எஸ், அதுக்கென்ன, ஏற்பாடு பண்ணிடுறேன். வைதிகாள் போதுமா? கிருஷ்ணப்ப நாயக்கன் அக்ரஹாரத்துல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவளையும் அனுப்பி வைக்கட்டுமா? போதும் போதும், இப்பவே இங்க வைதிகாள் கூட்டம் நிறைஞ்சு போச்சு. சரி, மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். மாப்பிள்ளை வரப்போகிற செய்தி இதற்குள் வாஷிங்டன் முழுவதும் பரவிவிடவே ஏர்போர்ட்டில் ஏக கூட்டம் கூடிவிட்டது. பத்திரிகை நிருபர்களும் புகைப்படக்காரர்களும் குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். சரியாக 5 மணிக்கு சம்மந்தி விமானங்கள் வந்து நின்றன. நாகஸ்வரக்காரர்கள் சக்கை போடு போட்டு விமான நிலையத்தையே திருவிழா கோலமாக்கி கொண்டிருந்தனர். விமானத்திலிருந்து மாப்பிள்ளை ராஜகோபாலன் தான் முதலில் இறங்கி வந்தார். தயாராக வைத்திருந்த மலர் மாலையை எடுத்து மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் கொடுத்தான் பஞ்சு. அந்த சீமாட்டி மாலையை வாங்கி மாப்பிள்ளையின் கழுத்தில் போட்டு கை குலுக்கிய போது பத்திரிகைக்காரர்கள் படம் எடுத்துக்கொண்டனர். மாப்பிள்ளை வெளியே செல்ல முடியாதபடி கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு விடவே போலீசார் வந்து வழி செய்து கொடுக்க வேண்டியதாயிற்று. நிருபர்கள் மாப்பிள்ளையை சுற்றி நின்று கொண்டு கேள்வி கேட்கத் தொடங்கவே, பிரைட் குரூம் ரொம்ப டயர்ட், அவரை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, நாளைக்கு தான் பிரஸ்காரர்களுக்கு பேட்டி, பழிவிடுங்க என்று கூறிய மிஸ்ஸஸ் ராக் மாப்பிள்ளையை தன் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். கார் டம்பர்டன் வோக்ஸ் வாசலில் போய் நின்றதும் மாமியும் அத்தையும் வெளியே வந்து ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் ஆரத்தி சுற்றுவதை அதிசயத்துடன் பார்த்து கொண்டே கலார்டு வாட்டர் என்றனர். அன்று மாலை வெளியான டெய்லி நியூஸ், ஈவினிங் ஸ்டார் முதலிய பத்திரிகைகளில் பரபரப்பான செய்திகள் பிரசுரமாகியிருந்தன.
Bridegroom and party arrive. R Street busy with marriage preparations. Thousands of Shastris roaming about Washington. Bridegroom is having a small mole on the right cheek. Shamandi Shandai expected any moment. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.